வணக்கம் சிம்மராசி நேயர்களே. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமா நாங்கள் வாழ்த்துறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புத்தாண்டுக்கான, அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான சிம்ம ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 சிம்ம ராசிக்காரங்களுக்கு நம்ம வாழ்க்கை நம்ம கையிலன்னு உணர வைக்கிற வருஷமாக இருக்கும். முன்னாடி மற்றவர்களுக்காக அதிகமாக ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். யார் என்ன சொல்கிறாங்கன்னு அதிகமாக கவலைப்படாமல் நம்ம மனசுக்கு சரின்னு தோன்ற பாதையில் நடக்கணும் அப்படின்னு முடிவெடுப்பீங்க. இதனால் சிலர் உங்களோட தூரமாகவே போவாங்க, சிலர் இன்னும் நெருக்கமாவாங்க. இது இயல்பான விஷயந்தான். குடும்ப வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். வீட்டில் முக்கிய முடிவுகள் எடுக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. சில நேரம் உங்கள் முடிவுக்கு எதிர்ப்பும் வரலாம். ஆனால் காலப்போக்கில் அதே முடிவு சரியானதுன்னு எல்லாருக்குமே புரியும். அம்மா அப்பா உடல்நிலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பெரிய பலமாகவும் இருக்கும். வேலை விஷயத்தில் 2026 சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். உங்களுடைய திறமை வெளிப்படையாக இருக்கும். இவங்க இருந்தால் வேலை சரியாக முடியும்னு நம்பிக்கையும் உருவாகும். சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லைன்னா பொறுப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. வேலை அதிகமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் அகம்பாவம் காட்டினா எதிர்ப்பு கூடும். அதனால் எளிமையாக இருந்தால் எல்லாமே உங்கள் பக்கம் வரும். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பழைய வேலையை விட்டுட்டு புதிய இடத்துக்கு போகும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் திறமைக்கு மதிப்பும் கிடைக்கும். வேலை இல்லாத சிம்ம ராசிக்காரங்களுக்கு முயற்சி தொடர்ந்தால் நல்ல செய்தி வரும். தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு வளர்ச்சி கொடுக்கும். குறிப்பாக உங்கள் பெயர் மதிப்பு அதிகரிக்கவே போகுது. புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. ஆனால் லாபம் வந்ததும் ஆடம்பர செலவு பண்ணுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கையில் பணம் நிலைக்காது. கணக்கு விஷயங்களில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா தொழில் சீராகவே போகும். பண விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2026 வரவு நன்றாகவே இருக்கும். ஆனால் செலவுகளும் கூடவே வரும். வீட்டு பொருட்கள், வாகனங்கள், விழா செலவுகள் இது எல்லாமே அதிகரிக்கும். மற்றவங்களுக்காக செலவு பண்ணும் பொழுது நீங்கள் அளவோடு பண்ணினீங்க அப்படின்னா நல்லது. உங்களுக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. எப்பொழுதுமே நீங்கள் கூட ஒருத்தவங்க கூட போகிறீங்க அப்படின்னா நீங்களே செலவு பண்ணி பழகின மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் இனிமேல் சேமிப்பு பழக்கம் கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு தீவிர உணர்ச்சி இருக்கும். காதலர் மேலே உரிமை உணர்ச்சி அதிகமாகவே இருக்கும். அதே நேரம்தான் அது சண்டைக்கும் காரணமாக மாறலாம். நான் சொன்னது சரின்னு பிடிவாதமாக விட்டுட்டீங்க அப்படின்னா உறவு இனிமையாக இருக்கும். பேசி தீர்க்காம மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாகும். திருமணமானவங்களுக்கு வாழ்க்கை துணையோட உறவு இந்த வருஷம் சோதனைக்கும் இனிமைக்கும் நடுவில் இருக்கும். பொறுப்பு அதிகரிக்கிறதுனால சின்ன சின்ன மன வருத்தமும் வரும். ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பம் நல்லாவே நடக்கும். வாழ்க்கை துணையோட முயற்சியை மதிச்சா உறவு இன்னும் வலுவாகும். குழந்தைகள் விஷயத்தில் பெருமை தரக்கூடிய தருணங்களும் வரும். அவங்களோட படிப்பு திறமை வெளிப்படும். ஆனால் அதிக கட்டுப்பாடு போட்டால் அவங்க மனசு அடங்கிடும். ஊக்கம் கொடுத்தா அவங்க உங்களை பெருமைப்படுத்துவாங்க. உடல் நலம் விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சக்தி இருக்கும். ஆனால் கோபம் பதற்றம் அதிகமாக இருந்தால் உடல் சோர்வும் வரும். இதயம் இரத்த அழுத்தம் விஷயத்தில் கவனம் தேவை. ஓய்வு அமைதி ரொம்பவே முக்கியமாக இருக்குது. தூக்கம் சரியாக இருந்தால் தான் பாதி பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஆன்மீக விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பிறருக்கு உதவி பண்ணணும், நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு மனசு தோணும். தானம் உதவிக்கு மனசு நிறைவு கொடுக்கும். மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை உயர்வு பொறுப்பு எல்லாமே கலந்து வரக்கூடிய வருஷமாக இருக்கும். பணிவு இருந்தால் புகழ் கூடும். கோபம் கட்டுப்பாட்டில் இருந்தால் வாழ்க்கை சீராகும். நிதானமாக நடந்தால் இந்த ஆண்டு உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்களாகவே இருக்கீங்க. வரக்கூடிய எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட
இன்னும் அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் எப்பொழுதும் இனி மற்றவர்களை நம்பி இருக்கிறத விட உங்களை நம்பி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக மட்டுமே இருக்கும். இப்போது 2026 சிம்ம ராசிக்காரங்களுக்கு நம்ம வாழ்க்கை நம்ம கையிலன்னு உணர வைக்கக்கூடிய வருஷமாகவும் இருக்கும். முன்னாடி மற்றவங்களுக்காக அதிகமாக ஓடிட்டு இருந்தீங்க, இந்த வருஷம் உங்களுக்காகவே யோசிக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி யோசிக்கும் பொழுது தான் உங்களுடைய லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கிறத உங்கள் கண் முன்னாடியே வந்து நிற்க போகுது. இந்த 2026 சிம்ம ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக வெளிப்படும். நம்மளால் முடியும்னு நினைக்கிற எண்ணம் மனசில் வேரூன்றி இருக்கும். சில நேரம் அதே தன்னம்பிக்கை கொஞ்சம் அகம்பாவமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பெயரும் மரியாதையும் வாங்கி கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். தலைமை பொறுப்பு எடுக்கிற வாய்ப்புகள் அதிகமாக வரும். பின்னால் நின்று வேலை பார்க்கறதுக்கு பதிலாக முன்னாடி நின்று முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். குடும்ப விஷயங்களில் இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலையும் வரும். வீட்டுக்குள்ளே யாராவது வழிகாட்டி மாதிரி நீங்கள் இருக்கணும். மூத்தவர்களுக்கு சொல்கிற ஆலோசனை சில நேரம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தோணுனாலுமே அதுக்குள்ளே இருக்க நல்லது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கக்கூடிய வருஷமாகவும் இருக்கும். அதை நீங்கள் காதில் வாங்கி அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பெரிய மாற்றமே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் உங்கள் வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன மன வருத்தமும் வரலாம். அதனால் பேசும் பொழுது மென்மை அப்படிங்கிறது ரொம்பவே தேவை. வேலை பார்க்குற சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2026 நல்ல உயர்வு கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். உங்கள் திறமை வெளிப்படையாக தெரியும். மேலதிகாரிகள் நம்பிக்கை வைப்பாங்க. சில பேருக்கு பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பும் கிடைக்கும். அதே நேரம் பொறாமை காரணமாக சிலர் உங்கள் மேலே குறை சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நேர்மையோட வேலை பண்ணினீங்க அப்படின்னா உண்மை அப்படிங்கிறது எப்பொழுதுமே வெளிச்சத்துக்கு வந்து உங்களுக்கு உதவியாக மட்டும்தான் நிற்கும். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரமாக முடிவெடுக்காமல் குடும்ப சூழ்நிலை அதை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பொழுதுமே இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் பழைய விஷயங்களை மீண்டும் நினைவுக்கு வர மாதிரி சூழ்நிலைகள் வரும். முன்னாடி நடந்த சில சம்பவங்கள், உறவுகளுக்கு ஏற்பட்ட காயங்கள், மனசில் ஒதுக்கி வச்ச நினைவுகள் எல்லாமே திடீர்னு மேலெழுந்து வரலாம். இதை பார்த்து நீங்கள் மனசு சோர்வடைஞ்சிடாதீங்க. இந்த நினைவுகள் வர்றது உங்களை தாழ்த்துறதுக்காக இல்லை, உங்களை உள்ளுக்குள்ளேயே பலமாக மாற்றுறதுக்காகத்தான். பழையதை விட்டுட்டு முன்னாடி போக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வீடு, நிலம், சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். சில பேருக்கு வீடு வாங்குற முயற்சி நடக்கும். சில பேருக்கு பழைய சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சொந்த வீட்லேயோ சொந்த விஷயமாகவே மன வருத்தம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நடுவில் சமாதானம் செய்யக்கூடிய நிலையும் வரும். வார்த்தையை நிதானமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாகாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல இந்த வருஷம் பொறுப்பு அதிகமாக இருக்கும். நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி வேலையை வந்து மேலே வேலை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதை நினச்சி நீங்கள் சோர்வடையாமல் அதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வருஷமாகவே இருக்கும். உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே நேரம் உங்கள் திறமையும் வெளிப்படும். சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்காம போனாலுமே மரியாதை அதிகமாகவே இருக்கும். பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா சரியான நேரத்தில் நல்ல மாற்றம் வரும். இனிமேட்டு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைஞ்சு எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் வாழ்த்துறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். கூடவே கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.